பிக் பாஸ்ல இன்னைக்கு சனிக்கிழமை நடந்த முக்கியமான சில சம்பவங்கள பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது முக்கியமா அப்படிங்கிறத பார்க்கலாம். எபிசோடு ஆரம்பிச்ச உடனே திவ்யாவுக்கும், சாண்ட்ராவுக்கும் ஆடியன்ஸ் சைடுல இருந்து ஹெவியான கிளாப்ஸ் கைத்தட்டல் வந்திருக்கு. உள்ளார இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா சாண்ட்ரா பண்ணுனது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியே அனௌன்ஸ் பண்ண போறாரு. எல்லாருமே ஷாக் ஆகியிருப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கே போயிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி சாண்ட்ராவ ஜெயிலுக்கே அனுப்பியிருப்பாங்க. இது ஒரு பிராங்க் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா, அத கடைசி வரைக்கும் சொல்லாம இப்ப சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கம்ருதீனுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பிராங்க் தாங்க. எப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து, அதாவது கம்ருதீனு, பிரவீனு, பிரஜன் இவங்க 3 பேரும் பிராங்க் பண்ணாங்க இல்லையா ஆரம்பத்திலேயே. நம்ம விஜய் சேதுபதியும் இவங்க 3 பேரையும் ஹெவியா திட்டுற மாதிரி திட்டி ரெட் கார்டை எடுத்து கமருதீன்கிட்ட காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் பண்ணின பத்தில பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் போன வாரம் கேப்டனா இருந்த திவ்யா கணேஷுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெவியான ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, எதை வச்சு திட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கடைசியா துஷார் சனிக்கிழமை எபிசோட்லயே எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. துஷார் எலிமினேட் அப்படின்னு அறிவிச்ச உடனே நம்ம அரோரா அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெட்ட ஜோடி கிளி மாதிரி, லவ்வர்ஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அதுல ஒரு கிளி வெளியே பறந்து போக போகுது. இப்ப அரோரா கதறி அழுகுறாங்க. அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்தீங்க அப்படின்னா நீங்களும் பின்னாடியே போக வேண்டியதுதான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.